ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ப்ராஃபிட் லாஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட்னா என்னது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். லாஸ்னால் நம்மளுக்கு நஷ்டம். ப்ராஃபிட்னா நம்ம லாபம் சம்பாதிக்கிறது. ப்ராஃபிட் லாஸில் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் ஒரு 2-3 சொல்லித்தரேன். அது என்னென்னு நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபார்முலாஸை வச்சு தான் சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் காஸ்ட். சிபினா என்னது? காஸ்ட் ப்ரைஸ். எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. சிபி எஸ்பி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நான் போட்டால் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது? லாபத்தில் வரக்கூடிய ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம விற்கக்கூடிய பொருள், அதோட விலை. அடுத்தது கெயின் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா எஸ்பி மைனஸ் சிபி. லாஸ் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா சிபி மைனஸ் எஸ்பி. அது அப்படியே ஆப்போசிட் எழுதணும். கெயின்னா என்னது? ப்ராஃபிட். அதை தான் குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்ப்போம். கெயின் இன்ட்டு 100 / சிபி. லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா ஈக்குவல் டு லாஸ் இன்ட்டு 100 / சிபி. அதே மாதிரி தான் கெயின், அங்கே இங்கே லாஸ் வரும், அவ்வளோதான். அப்புறம் எஸ்பி ஃபார்முலா 100 + கெயின் percentage divided by 100 into CP. இது SP formula. CP is equal to 100 / 100 into gain percentage into SP. இது CP formula, அது SP formula. எஸ்பி ஃபார்முலா இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபி. அதே மாதிரி சிபி ஃபார்முலா என்னதுன்னா 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு சிபி எஸ்பி. இதுதான் ஃபார்முலா. லாஸ் பர்சன்டேஜ் வச்சு கொஷின் வந்துச்சுன்னா இந்த சிபி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கெயின் பர்சன்டேஜ் வச்சு ஃபார்முலா வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும். இப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்ன? பர்ச்சேஸ், நம்ம வாங்குகிற பொருள் இவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்குகிறோன்றது. செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம விற்கிற பொருள், சோல்டு ப்ரைஸ். இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். சிபி இஸ் ஈக்குவல், சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஸ்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா யூஸ் பண்ணி சிபி எஸ்பி மைனஸ் பண்ணி போடணும். அதுதான் இங்கே ஆன்சர். லாஸ் ஃபார்முலா என்னது? சிபி மைனஸ் எஸ்பி. சிபியோட வேல்யூ என்னது? 2516. எஸ்பியோட வேல்யூ 2272. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 244 ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் கேட்டிருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா போடணும். லாஸ் பை சிபி இன்ட்டு 100. இப்போ இதோட ஆன்சர் லாஸ் என்னது? 244, அதை எடுத்து போட்டுக்கிறோம். சிபியோட வேல்யூ என்னது? 2516, அதை எடுத்து போட்டுக்கிறோம். இன்ட்டு 100%. இதை மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு 9.69% ஆன்சர் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி, டிவைட் பண்ணுறது ஈஸி. எப்படி பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லித்தரேன். அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். சிபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? சிபியோட ஃபார்முலா, சிபியோட லாஸ் வந்து 20% கொடுத்துட்டாங்க. சோல்டு ப்ரைஸாக 14,500ன்னு கொடுத்துருக்காங்க. சிபி ஃபார்முலா என்னது? 100 பை லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு சோல்டு ப்ரைஸ், அந்த வேல்யூ போட்டுக்கிறோம். இப்போ 100 பை 20%, இது 0க்கு 0 கேன்சல், 2 1 2 5 2 10. இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 18125 ஆன்சர் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சம் பார்ப்போம். தேர்ட் சம். ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிபி 25% ப்ராஃபிட்டை விட இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராஃபிட்டோட மார்ஜின் ரேட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிபி வந்து 100ன்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் என்னது? அப்போது 25% இன்க்ரீஸ், ப்ராஃபிட் வந்து 150%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்பியோட ஃபார்முலா போடணும். எஸ்பியோட ஃபார்முலா வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜில் உள்ள ஃபார்முலா இருக்குல்ல எஸ்பியில், அந்த ஃபார்முலா வச்சு போடணும். சிபி 100, ப்ராஃபிட் 150 இன்ட்டு 100 இந்த சைடு, டிவைடட் பை 100 ஒரு சைடு. இப்போ 100 + 150 250, 250 பை 100 போட்டாச்சா? அதுக்கப்புறம் நவ் சிபி இஸ் ஈக்குவல் டு 125. ஃபஸ்ட்டு சிபி வந்து 100 வச்சுக்கிறோம். இப்போ சிபி வந்து
25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? சிபி 125 கிடைக்கும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 250 மைனஸ் 125. இந்த சிபியையும் இந்த 125யும் மைனஸ் பண்ணணும். 250 மைனஸ் 125 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 125 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. 125 கேன்சல் ஆச்சுன்னா 100%. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட நியூ மார்ஜின் என்னென்னா 100% சொல்கிறோம். இப்போ அடுத்த சம் ட்ரேடர்ஸ் மார்க் சம் சொல்லித்தரேன். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு இந்த சம் போடணும். மார்க்கெட் ப்ரைஸை ஷார்ட் ஃபார்மாக எம்பின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ சிபி வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் பார்ப்போம். இப்போ சிபி 100ன்னு வச்சுக்கலாம். எம்பி என்னது? 40% அபோவ் இட்ஸ் குட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 70% ஆஃப் த குட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது திரும்பவும் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ரிஸ்ட் செல் டிஸ்கவுண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14% கொடுத்துருக்காங்க. எம்பி வந்து 140 எம்பி வந்து 140 வச்சுக்கணும். ப்ரைஸ் ஆஃப் 70% வந்து என்ன போடலாம்? 70 ருபீஸ்னு போடலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 70% என்ன போடலாம்? 98 போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இந்த 70 140யும் 30 எஸ்பி ஆஃப் 70% வந்து 98, சிபி ஆஃப் 30% வந்து 30. இப்போ எஸ்பி ஆஃப் 30% என்னது? 0.6 இன்ட்டு 140. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்ன்றது போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் டிவைடட் பை 100 இன்ட்டு 30. இப்போ இது எது கேன்சல் பண்ண முடியும், எது போட முடியும்னு பார்த்துக்கணும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 2 5 2 10, 3 2 6 ஆகிடும். 0.3 வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 21.2. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எதாக இருந்தாலும் நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 98 ப்ளஸ் 25.2 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? 123.2. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. 123.2 மைனஸ் 100 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அந்த ஃபார்மில் வச்சு இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்மில் வச்சு இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க. இப்போ 100 கேன்சல் ஆகிடும். 123.2 மைனஸ் 100 பண்ணால் என்ன வரும்? 23.2% வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.